உங்களை வேண்டி விரும்பி அழைப்பது அம்மானிப்பட்டு நாட்டார்கள், பிள்ளைமார்கள், கிராமத்தார்கள், ஊர் பொதுமக்களை என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார். எப்படிப்பா என்னை காப்பாத்துவேன்னு. சரி, அவன் பாம்பை ஆத்தியாவது உன்னை காப்பாத்திருவேன். சரி, பரவாயில்ல. ஒரு மாசம் ஆகுது அவனை கல்யாணம் பண்ணி. அவன் பாம்பே கண்ணுல காமிக்கல. ஏண்டி? நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன், என்னன்னு. நல்லா இருப்பேன், இந்த பாம்பை நாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு. உனக்கு தெரியாது, இதெல்லாம் புது மாடல். இது இப்படி இருக்குல்ல, இது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஃபுல்லா போட்டு பீரோல சாத்திக்குவாங்க. ஆமா, இதை சாத்திக்கிறேன். இதே அங்கிட்டு இது பக்கம் கேரளா பக்கம் போயிட்டே இப்படி வச்சுக்குவாங்க. இப்படி கேரளா பக்கம். ஆமா, அதே இங்க குஜராத் பக்கம் போயிட்டே குஜராத் பக்கம் போயிட்டா இப்படி வச்சுக்குவாங்க. எப்படி? இப்படிதான் வச்சுக்குவாங்க. குஜராத் பக்கம் போய் அது ஒரு மாடல். சோலி கே பீச்சே கா ஹே என் பேர் தான் ஐ லவ் யூ. ஐ லவ் யூவா? ஐ லவ் யூன்னு ஒரு பேரா? இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையே. காதல் தினத்துக்கு யாரும் என்னை விரும்பல. மருந்து குடிச்சு ஜாகலான்னு ஓனே. அப்புறம் எனக்கு ஒரு பேரே நீ ஐ லவ் யூ மாத்திக்க எனக்கு ஊர் காட்டு ஒருத்தர் சொன்னாரு. சொல்லிட்டாரு, வச்சிட்டியா? என் பேரு ஐ லவ் யூ மாத்தினேன். போற வரையில ஐ லவ் யூங்கிறேன். நானே சரின்றது. பேர் மாத்திரனா சரி. நீ எந்த ஊருக்காரி? பண்ணவாடி. என்னது? எங்க ஊர் பேர் பண்ணவாடிமா. எங்க வேலை ஆக்குற? கால் சென்டர்ல தான். ஏய், என்னடி சொல்ற? ஐடி கம்பெனில கால் சென்டர்ல வேலை பார்க்கறேன். இங்கேயே வந்தப்ப வாழ்த்தியே வணங்கிடும் தமிழ் மொழியேடு.
முருகா, இக்குறிஞ்சி நம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எண்ணெய் வணங்கும் இந்த வழியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லவர்கள் தந்து எல்லோரும் எல்லாமரை என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்ற அடியால் நீ வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும், நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒலிபெருக்கி அமைத்து கொடுத்திருக்கும் ஒலிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும், அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், இந்த நாடகத்தின் அமைப்பாளர்கள் சார்பாகவும், எங்களது புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி கடந்த வணக்கம், வணக்கம், வணக்கம்.
அம்மாவும் நீ அப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ நன்றி. கந்தரை வணங்கி அதே சமயம் கண்ணான பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தரின் அன்பு தாய் காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்களானவளே, கருவிளை பாவை நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளே, புலமிக்க வேத பொருளை பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறே உமையே என்று போற்றி புகழும் அனை மகாசக்தி ஆகிய சமயபுரத்தாலை வணங்கிவிட்டு மகமாயி சமயபுர தாயே, உன் மகளினுக்கு எல்லாமும் கொள்ளிடத்தின் கரைமேலே உன் கோவில் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், அருள் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், ஒரு மகள் விளக்கை எல்லாலும் நீயே,
இப்படி அனைத்து தெய்வங்களையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வமாகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்தில் விழியை கதை எழுதுவதைப் போல உனக்காகவே நான் வாழ்கிறேன். பூஜையார் செய்வது இந்த பூவையார் கொள்வது உனக்காகவே நான் வாழ்கிறேன். கனவு பழிக்கின்றது. உனக்காகவே நான் வாழ்கிறேன். அன்பன் பழனி அப்பனிடா, அவன் அருபெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தவருமானியை நினைத்து நினைத்து மென்மேலும் பாடிக்கொண்டிருந்தாலும் நாதம் என் ஜீவனாகும். தானும் தத்தரானும் தந்தரானும் போரில் வந்து ஓடும் கண்கள் மூடும் கண்கள் மூடும்
மூடையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உங்கள் பாடி மூடையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உங்கள் பாடி அன்பன் பழனி அப்பனடா, அவன் அருந்திரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்த பெருமானை நினைத்து நினைத்து மென்மேலும் இவ்விடத்தில் பாடிக்கொண்டிருந்தாலும் மேலும் அவருடைய வருகைக்காக கண்ணான நீயே எனது கண்ணீரை ஏற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டே இன்னும் பேசவில்லை ஆளா
காயும் சிறு பேரை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏதோ வாய் பேசவே வாய் பிள்ளையே பழி தீரவனே உன்
அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம். பொழுது வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரம் தருவான். நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய கந்தபெருமானையே நினைத்து நினைத்து மென்மேலும் இவ்விடத்தில் பாடிக்கொண்டிருந்தாலும் மேலும் அவருடைய வருகைக்காக நீரானா நீரானா நெஞ்சுக்கு நீரானா அன்பே அன்பே வாழும்
இருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்து யாரோ ஒருவர் என்னை அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல். அந்த குரலுக்கு சொந்தக்காரி யார் என்று கவனிப்பதற்கு மெலோடி சாங் கேட்கிறாங்க. நீங்க பாலஸ் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே சோவானம் கடலிலே கலந்திட கண்டே.
நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரும் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா நள்ளிரவு துணை இருக்க நான் இருவர் தனி இருக்க நானும் என்ன பாவம் என்ன நடை தழுந்து போனதென்ன நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நானும் என்ன பாவம் என்ன நடை தழுந்து போனதென்ன இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ என் உயிரிலே உள்ள எழுத பொன்னேறி தாராயோ ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா மன்னவனின் தோளிரண்டை மங்கையந்த கை தழுவ கார்குழலும் வாய் விரிக்கும் கண் சிவந்து வாய் வெளுக்கும் மன்னவனின் தோளிரண்டை மங்கையந்த கை தழுவ கார்குழலும் வாய் விரிக்கும் கண் சிவந்து வாய் வெளுக்கும் இன்பமயக்கம் எழில் முகம் முத்தாக வேர்க்காதோ இன்பமயக்கம் எழில் முகம் முத்தாக வேர்க்காதோ அந்த நினைவில் வந்து விழுந்தேன் கொத்தான பூவாக ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா அள்ளி மலர் மேனியிலே ஆடையட நான் இருக்க கள்ள விழி பார்வையிலே காணும் இன்பம் கூடி வருவார் அள்ளி மலர் மேனியிலே ஆடையட நான் இருக்க கள்ள விழி பார்வையிலே காணும் இன்பம் கூடி பெறும் சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ இன்பம் எதுவோ இன்னும் எதுவோ தந்தாலும் ஆகாது ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா பொய்கை எனும் நீர் மகளும் பூவாரை போட்டிருந்தார் தென்றலெனும் காதலனில் கைவிளக்க வீர்த்தி நின்றார் பொய்கை எனும் நீர் மகளும் பூவாரை போட்டிருந்தார் தென்றலெனும் காதலனில் கைவிளக்க வீர்த்தி நின்றார் என்னருடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ என்னருடிப்போ அவள்
ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவே வா. நன்றி நன்றி நன்றி. சூப்பர். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நந்தனுக்கு போக நடந்துட்டேன். ஏன் வேற கிளம்ப போக மாட்டீங்களா? வேற கிழமை லீவுனே. சரி அது இப்பெல்லாம் நாங்க முறைப்படி வெள்ளிக்கிழமை தான் போகணுக்காக எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். சரி. காவலுக்கு போனா வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு தலைவி அம்மா வந்தாங்க. தோழி நான் வந்திருக்கேன். இன்னொரு தோழி அவ எப்படி இருப்பா? சூப்பரா இருப்பா. ஆமாங்க, அழகுனால அழகு செப்பு. அவன் என்ன கேக்குறான்? சூப்பரா இருப்பாளே. ஒரு ஷாமான வித்துள் போற பாத்துட்டே உங்களை எல்லாம் பாக்கல. எனக்கு எப்படிலாம் என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது.
நன்றி நன்றி கேட்டுட்டு அனைத்து ரசிக பெருமக்கள் நன்றி அண்ணே. ஆ, உண்மையுமே சொல்றேனே, என்னம்மா அடுத்த பிரவீன் இருந்தால் இருந்த அடுத்த பிரிவில சரி சொல்லு. இன்னும் வருமேட அன்னை விட்டு விரலா பிறக்கும்னு ஆசைப்படுறேன். அது இல்ல ரொம்ப நீள ராஜா பொண்ணு அடிவாடியம்மா வந்து ஆனந்த நாட்டியமாடடி நதியினில் ஆடடி குழுங்கு குழுங்கு ஆடடி. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா வந்து ஆனந்த நாட்டியமாடடி நதியினில் ஆடடி குழுங்கு குழுங்கு ஆடடியோ. மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி. மாப்பிள்ளையானின் உள்நாளடி மகராசி கொண்ட கல்நாளடி. அம்மாடியோ வெட்கவும் என்ன அம்மாடியோ வெட்கவும் என்ன நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ. ஆடடி நதியினில் ஆடடி குழுங்கு குழுங்கு ஆடடியோ. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா வந்து ஆனந்த நாட்டியமாடடி நதியினில் ஆடடி குழுங்கு குழுங்கு ஆடடியோ. உனக்காகத்தானே நதியோட்டடி நமக்காகத்தானே நதியோரமே நாம் ஆட வேண்டும் களியாட்டமே. புது மாப்பிள்ளை நான் தானடி புது மாப்பிள்ளை நான் தானடி அடியல்கள் மடி மீது விளையாடடி ஆடடி நதியினில் ஆடடி குழுங்கு குழுங்கு ஆடடி. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா வந்து ஆனந்த நாட்டியமாடடி நதியினில் ஆடடி குழுங்கு குழுங்கு ஆடடியோ குழுங்கு குழுங்கு ஆடடியோ. நன்றி நன்றி. அடி ராசாத்தி வா. ரோட்டில எல்லாம் மேடுமலை ரொம்ப இருக்கு எட்டி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க. அடே அப்பா முரட்டு பீசா இருக்கு போருக்கு. நிறைய துணி எல்லாம் வேணுமல ரொம்ப இருக்கு ஏத்தி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க. பலமாக தள்ளாதீங்க 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 சும்மா போகாதீங்க போகாதீங்க. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. மொழி நான் கண்டு வருவேன் லாரிகள் எல்லாம் சைக்கிள் கொண்டு விடுவேன். மொழி நான் கண்டு வருவேன் லாரிகள் எல்லாம் சைக்கிள் கொண்டு விடுவேன். நிக்கிறாரு நிக்கிறாரு ஒழுகிக்கிங்க ஒழுகிக்கிங்க. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. பெரிய உலக அலை மூடி சும்மா இருக்கா தீபாவளி நேரத்துக்கு பலகாரத்தை தின்னு எல்லாம் பெருத்து போய் கிடக்கு. எது உடம்பு பார்த்தா சொல்றேன்
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் மாமா. அதான் தெரியுது பாக்கும்போது. இப்ப எந்த ஏரியாவுல இருக்கீங்க? புதுக்கோட்டையில கூடல் நகர் இருக்குல்ல? நல்ல ஏரியா. கூடல் நகர். பெரிய கூடல் நகர். நல்ல எக்ஸ்டென்ஷன். விரிவாக்கத்துல இருக்கிறோம். பாத்து 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு அருமையா இருந்துச்சு. என்னது? வீட்டை சொல்றேன். கட்டிட்டு மாமா நல்லா 24 மணி நேரமும் தண்ணி வர்ற நரம்பால இரும்பாடு கேக்குறீங்க. ஆனா நல்ல தண்ணி வர்ற மாதிரி ஒரு வீடு வாடகை பார்த்து சொல்லுவேன். அப்படியா? நீங்க மொட்டை மொட்டையா கேட்காதீங்க. நீ மொட்டை மொட்டையா சொல்லாத. 24 மணி தண்ணி வந்தா என்ன ஆகுறது? ஆமா, நல்ல தண்ணி வர்ற மாதிரி ஒரு வீடு வாடகை பார்த்து சொல்லுங்க மாமா. நான் இருக்கிற ஏரியா சரியில்லை. வெறும் உப்பு தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஹவுஸ் ஓனர் சரியில்லை மாமா. என்ன பண்றாரு? காலையில 1/2 மணி நேரம் போடுறேன். என்னது? தண்ணி தான். பாத்திரம் கழுவ, துணி துவைக்க சரியா போயிருது. துணி துவைக்க தூய் வாயில ஓடுற அப்படிதானா? ஆமா, சாயங்காலம் 1/2 மணி நேரம் போடுறேன். அது என்னது? அதுவும் தண்ணி தான். அது உப்பு தண்ணியில குளிச்சா பிசி பிசி நல்லா இருக்க மாட்டேங்குது. சரி, நைட்ல போடுறேன் பாருங்க தண்ணி. என்னது? அந்த தண்ணியை போட்டு அவன் படுத்துற வாடு பாவி பயம் பட்டு கிடப்பேன். சோதிக்கிறானே இல்லையோ, இதுக்கு கடந்து அலையா அலையிற அவிச்ச முட்டையை கடிக்கி எதுக்கு கிடந்து அதுக்குதான். ஆமா, சரி. அதனால நல்ல வீடா பார்த்து சொல்லுங்க மாமா. நல்ல நம்ம ஏரியா வாடகை அதிகமாச்சே. வாடகை பத்தி பிரச்சனை இல்ல. மாசம் 250 300 ரூபாயா இருந்தா பாத்ரூம் கூட கிடைக்காது. லூஸ் முண்டை கக்கூஸ் அங்க ஆகப்படுத்தாதீங்க. ஏண்டி? மணப்பாறை பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கக்கூஸ் வச்சிருந்தாங்க. ஒண்ணு கடிக்க 5 ரூபா வாங்குறாங்க. உள்ள போய் பாக்குறேன், ஒரு கக்கூஸ்ல கூட தாப்பாலே இல்ல. அப்புறம் எங்க நான் தாப்பாங்கிறேன், ஒரு கயிறு கட்டி இருந்துச்சு. அந்த கைத்த விட்டோம்னா கதவு, கைத்த விட்டா கதவு அப்படி. அதுக்கு கிரீஸ் போடாம வச்சிருந்திருப்பேன் போல இருக்கு. நீ போட்டு விட்டு வந்துக்கலாம்ல. ஏன் கிரீஸா போட்டாதான் அங்க வேற வழியே இல்ல. பார்த்தேன், ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டேன். எப்படி? டப்பா அங்க இருந்துச்சு. சரி, நீ கைத்தனே கட்டி வச்சிருக்கிறேன். நான் கைத்தை இழுத்து காலில் கட்டிக்கிட்டு 2000 ரூபாய் வாட்சி வேற போட்டிருந்தேன். வாட்சியை கழட்டி வாயில கவிக்கிட்டு இந்த பைப்பை துறக்கலாம்னா முன்னாடி போனேன். வெளியில நின்னவன் என்ன அவசரத்துல நின்னான்னு தெரியல போல இருக்கு. சரி, லைட்டா முன்னாடி போகும், கதவு துறக்க வெளியிலதான் ஆளு வரப்போகுதுன்னு நினைச்சு கதவை புடிச்சு பரட்டுன்னு இழுத்தான் பாரு. ஏற்கனவே நான் கைத்த கட்டி வச்சிருந்தேன் எங்க ஆளுல. இழுத்த உடனே காலோட சேர்த்து பொழந்துக்கிட்டு பொழந்துக்கிட்டு போயிருச்சு. வாயில கடந்த வாட்சி கலண்டு மங்குசு ஓட்டைக்குள்ள விழுந்துருச்சு. அப்புறம் என்ன பண்றது? என்ன பண்ண? அப்புறம் கையை விட்டு உழப்பி அடிச்சு. ஆமா, நல்ல வீடா பாக்கணும். அடி வயிற்றுல கொண்டே விட்டுறாதீங்க. நம்மளால புடிச்சு அடிக்க முடியல. அடிச்சு கைரேகையே தேஞ்சு வச்சு. ரேஷன் கடையில அரிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரேகை விழுகல. அடிச்சாக்கா அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. ஓட்டு போட கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏண்டி? ரேகை விழுகல. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குல்ல, இந்த நீட்னா புழுக்குன்னு தண்ணி வந்து நம்ம வாட்டு கையை கழுவோம்ல, அது மாதிரி நல்ல வீடா பார்த்து சொல்லுங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன். நான் நல்லாவே இல்ல மாமா. ஏண்டி? என் சோதனை வேதனை கேட்காது. அப்படி என்ன சோதனை வேதனை? கல்யாணம் பண்ணி நான் நாசமா போனேன். ஏண்டி அப்படி சொல்றேன்? நல்லா தானே இருக்கு. என்ன பிரச்சனை? எங்க அப்பா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சார். யாரு? அவன் இந்த பாம்பாட்டியா. பாம்பாட்டினா இந்த மகளியை வச்சு ஊதி வித்த காமிப்பான்ல, இந்த வீதியில வித்த காட்டுவானே அவன். சரி, இவன் எப்படிப்பா என்னை காப்பாத்துவான்னு. சரி, அவன் பாம்பை ஆட்டியாவது உன்னை காப்பாத்திருவான். சரி, பரவாயில்ல. ஒரு மாசம் ஆகுது அவனை கல்யாணம் பண்ணி. அவன் பாம்பே கண்ணுல காமிக்கல. ஏண்டி? நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன், என்னன்னு? நல்லா இருப்பேன், இந்த பாம்பை நாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு. அவன் சொன்ன, என் பாம்பு சும்மா கிளம்பாது, வேற மகுடிய வச்சு ஊதுனாத்தேன் கிளம்புங்க. நீ சும்மா நானும் விடிய விடிய வாய வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறேன். அவன் பாம்பு எந்திரிச்சு வழக்கம் கூட சொல்லல. அப்ப என்ன பண்ண? எரிச்சா புதாயிருச்சு. எரிச்சல் ஆயிடுச்சு மாமா. அப்புறம் என்ன கடுப்பு புதாதான். அப்புறம் பார்த்தேன், காலைல மளிகை கடை திறந்து இருந்துச்சு. மளிகை கடையா? நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டே முனியில வச்சு நெருப்ப வச்சு கொளுத்தி விட்டேன். என்னடியாச்சு? பாம்பு குளோஸ், பாம்பாட்டியும் குளோஸ். மொத்தம் பாம்பாட்டி வேரோட பிடிக்க விட்டேன். இனிமேல் பொம்பளை ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வீட்டுல வச்சு. எதுக்குடி? சாமி மூட்டு போறதுக்கு. வைத்தியம் நல்லா இருக்கே. அடுத்து நீ இதை சொல்லி ஒரு ஊர்ல பிரச்சனை ஆயிருக்கு. கொளுத்திருச்சு ஒரு அம்மா. அடுத்து ஒரு மாப்பிள்ள வந்த. அவன் எப்படி? அவன் வெல்டிங் பட்டை வச்சிருக்கிறானா.
நான் வரலன்ட்டு கல்யாணம் பண்ணலன்ட்டு. ஏண்டி? அவன் பாட்டுக்கு கடவுளை வெள்ள அடிக்கிற நினைப்பு வந்து சரி இது என்னடா போல அடியில கூட பொழந்து எனக்கு பீஸ் வச்சு அவன் பாட்டுக்கு அடிச்சு விட்டு போயிட்டான்னு வச்சுக்க. ஆஹா அவ்வளவுதான். நல்ல சேஃப்டிக்கான இடம். சேஃப்டிக்கான ஆளு புப்டிக்கான ஆளுங்க எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓஹோ அடியே வாடிங்க ஓட்டு அங்கே நிக்கிற என்ன முழங்குற யார் போட்டு அமுக்குறாங்களா? அப்படியே தான் இருக்கேன். இன்னும் சைஸ் வந்திருக்கியா? மனசு சரியில்லை. ஏமா ஏன் என்னாச்சு? மனசே ஒரு மாறு. மனசு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கவே கூடாது நீ. சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். அப்பா அவங்க வந்தாரா? வந்தாங்க. என்கிட்ட வந்தார். உங்கள்ட்ட வந்து கண்ணு கருத்துமா அடக்க ஒடுக்குமா காவலுக்கு போக சொன்னார். காவலுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. சரி அடக்கம்னா என்ன ஒடுக்கம்னா என்ன? அடக்கமான பெண்களை எங்க பார்க்கலாம்? எங்க? மூணு சுடுகாட்டுல பார்க்கலாம். அதுதான் அடக்கமாயி கிடக்குறது. அந்த அடக்கத்தை கேட்கறே. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். சரி அப்பா சொன்ன மாதிரி காவலுக்கு போகணும். ஆமா தலைவி அம்மா பார்க்கணும். அம்மா பார்க்கணும். ஏய் அம்மா பார்த்துட்டு அம்மா பார்த்துக்கிட்டே இப்படி தெரியக்கூடாது, அடக்கொடக்கமா இருக்கணும். என்ன இந்த இடத்துக்கு தலைவி அம்மா மரியாதை கொடுக்கணும். நீ பாட்டுல இப்படியே நான் என்னடி வந்து அப்புறம் அந்த வேலையை விட்டு அம்மா நீக்கிறோம். ஏற்கனவே நீ நீக்கிதான் வச்சிருக்கிறாங்க. உனக்கு தெரியாது, இதெல்லாம் புது மாடல். இது இப்படி இருக்குல்ல, இது வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஃபுல்லா போட்டு பீரோல சாத்திக்குவாங்க. ஆமா இதை சாத்திக்கிற இதே அங்கிட்டு இது பக்கம் கேரளா பக்கம் போயிட்டே இப்படி வச்சுக்குவாங்க. இப்படி வச்சுக்கிட்டு கேரளா பக்கம். ஆமா அதே இங்க குஜராத் பக்கம் போயிட்டே குஜராத் பக்கம் போயிட்டா இப்படி வச்சுக்குவாங்க. எப்படி गुजरात में कंपनी आज और मार चोली के पीछे का है எல்லாம் கரண்ட் விழுந்துரும் போல இருக்கு. கரெக்ட் பரவாயில்ல. காவல் போயிடு. இந்த தள்ளி அம்மா பாக்கணும். அம்மா மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் போ சொல்லாம எழுதி வைக்கம்மா. நான் என்ன சொல்லு அதேறு சிக்கவில்லை நல்ல கையில் வெட்டி காலை நாக மாத்த போறோமா. மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்ப சொல்லுமா நீ சொல்லுமா சொல்லாம எழுதி வைக்கம்மா. மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்ப சொல்லுமா நீ சொல்லுமா சொல்லாம எழுதி வைக்கம்மா.
என் பேர் தான் ஐ லவ் யூ. ஐ லவ் யூவா? ஐ லவ் யூன்னு ஒரு பேரா? இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையே. பேசுமா இருக்கு. காதலர் தினத்தன்னைக்கு யாரும் என்னை விரும்பல. அச்சச்சோ. மருந்து குடிச்சு சாகலான்னு ஓடி. ஏய், அப்புறம் எனக்கு ஒரு பேரே நீ ஐ லவ் யூன்னு மாத்திக்க எனக்கு ஊர் காட்டு ஒருத்தர் சொன்னாரு. சொல்லிட்டாரு, வச்சுட்டியா? என் பேரு ஐ லவ் யூன்னு மாத்தினேன். போற வரையில ஐ லவ் யூங்கிறேன். நானே சரின்றது. பேர் மாத்திரனா சரி. நீ எந்த ஊருக்காரி? பண்ணவாடி. என்னது? எங்க ஊர் பேர் பண்ணவாடிமா. எங்க வேலை பார்க்கற? கால் சென்டர்ல தான். ஏய், என்னடி சொல்ற? ஐடி கம்பெனில கால் சென்டர்ல வேலை பார்க்கறேன். இங்க ஏன் வந்தப்ப? இங்க வேலை பார்க்கறேன். யார் என்ன வேலை பார்க்கற? அப்பாவுக்கு கால் சென்டர்ல வேலை பார்க்கறோம். பெண்ணா முதல்ல எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நான் எடுத்து காமிச்சேன். எப்ப? அப்புறம் உள்ள வை போதுட்டாங்க. அப்படி அவங்களே சொல்றாங்கன்னா சரிதான். எங்க அப்பா பாத்தீங்களா? பாத்தேமா. என்ன செஞ்சனாங்க? கண்ணு கத்துமா காவலுக்கு. காவல் இதுதான் அப்பா சொன்ன நந்தவனம். ஆமா. எங்க பார்த்தாலும் வண்ண மலர்கள் பூத்து பூத்து குலுங்குகின்றன. மயிலினங்கள் தொகை விரித்தாடுவது, குயிலினங்கள் கூக்கு என்று கூவதும், இங்க இந்த இடத்துல மானினங்கள் துள்ளி துள்ளி ஓடுவதையும் பார்க்கும் பொழுது மனசுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் கொண்டாடுவோமா? இன்பமே உந்தன் வீடே பெண்மையோ, திடீர்னு வந்து நிக்கிறா. ஆனா ரொம்ப அழகானவடி. உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இப்பேற்பட்ட ஒரு பேரழகியை வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாது. அழகுனால் அழகு கொண்ட அழகு. என்னடி இது? போகும்போது நல்லா தானே போனேன். வாந்தி வந்துச்சுமா. வைத்தியர்கிட்ட போனேன். அவர் விரல விட்டு பார்த்தாரு.
கணக்கு பண்ணி என்ன எத்தனை மாசம்டாரு? 35-45 மாசம் என்னடி கணக்கு? ரயில்வே கணக்குமா சரி வைத்தியர் என்னதான் சொன்னாங்க? ஆடி பாடி வேலை இந்த குழந்தை விளையாடு அடி ஐ லவ் யூ. அம்மா சத்தியமா ரொம்ப மேல இருக்க பாத்துக்கீங்களா? மாமா ஏய் என்னடி வானத்தை பார்த்துட்டு இருக்க உனக்கு? ரொம்ப மேல இருக்கா? ஆமா. சரி விடுங்க எதுக்கு கீழே வச்சுக்கோ. அது எப்படி? இந்த எப்படி இது புள்ள உள்ள இருக்கேன்னு சொல்லலாம் கேக்குது. அவ அப்படியே அடிச்சு வளர்த்தாங்க. எதுல வச்சு? ஆல்ரெடி நீ அடி வைத்தியர் என்ன அடி? உன் புள்ள உன் பேச்ச கேக்குது. வெளியில வந்து நல்லா கேக்கும். சரி எங்க கேக்குறாரு மாப்பிள்ளை இருக்கிறாரு. பறவைடமா வந்துருச்சு. ஆமாமா. நீ உன்னை ஆடணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆமா ஆடி பாடி வேலை. சங்கடமா இருக்குடி. ஏமா நீ பேசாடு கை கால்லாம் தூக்கி ஆடிட்டினா அது தூக்குனதான் இப்ப பிரச்சனையே. ஏய் கைய தூக்கி இருந்தா கால் ரெண்டையும் தூக்கிட்டேன்ல. எருமை மாடு. எருமை மாடு இல்லம்மா எவனே கடவுளே கடவுளே கடவுளா ஒருத்தர் வந்து வர போறாரு மேல இருந்து வந்து நீ என்ன குரங்கு ஜென்மமா? குரங்கெல்லாம் இல்லம்மா அவன் குரங்கு மாதிரி தாவி தாவி பண்ண. என்னடி சொல்ற? சொல்ல விடல. அப்ப ஏண்டி? வாய அடைச்சிட்டேன். டேய் நீ ஏதோ ரெட்ட அர்த்தத்துல பேசிட்டு இருக்க. நான் சொல்றது நீ கை கால தூக்கி ஆடும்போது குழந்தைக்கு ஏதாவது ஐயோ அத தூக்குனதே இப்ப பிரச்சனை. நீ கை கால தூக்கி ஆடும்போது குழந்தைக்கு ஆபத்துனா என்ன பண்ணுவ? கையால தூக்குனதே இந்த குழந்தைய உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. எங்க நீ ஆடி என்னமோ பண்ணு. பேச விடவே இல்லையே. ஐயோ அப்படித்தான் கத்துனேன் நான். ஐயோ அப்படின்னு கேட்க மாட்டேன்ட்டேன். செத்ததான் வாயை மூடு. அவன் தான் மூடிட்டானே. நீ என்னதான் சொல்ல வர்ற? அவன் வாயில துணியை வச்சு அடைச்சிட்டானே. துணிமா ஆளலோ 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 என்னடி உள்ள என்ன வாலிபால் விளையாடுறாங்க உள்ளே? மாதுமலை போல பெல்ட் அடிச்சாலா? உள்ள வாய் வழியா வந்துட போகுது. இப்ப கட்டி தான் எடுக்கணும். வாயை முடிக்கிறேன். என்ன மண்ட மாதிரி முடிச்சு விட்டேன். மழை நேரத்துக்கு சமூன்னு ஒட்டுது. எவ்வளவு ஊர் சுத்திக்கு போறீங்க. நான் உள்ள வரப்ப நீதான் அது என்னன்னு தெரியல. நம்ம ஊருக்கு வந்து அந்த மூலையில எனக்கு ஒரு ஆள் உட்காந்துருது. போன நாடகத்துக்கு ஒரு ஆள் உட்காந்துருந்துச்சு. அது ராசியான்னு தெரியல. என்னது போன நாடகத்துக்கு ஒரு ஆள் உட்காந்துட்டார். அவர் தண்ணி எல்லாம் சாப்பிடல. சரி உள்ள பின்னாடி கிடக்குவாரு. ஆமாப்பா வந்துட்டேன். அண்ணங்கள்யா சரியா இருக்கு. எங்க பின்னாடி போய் அம்மா பயந்துட்டாங்களா? சாரி சொல்லு. என்னடி புள்ளைய பத்திர பேனா முட்டை போட்டு வச்சிருக்கிறேன். ஏண்டி என்ன இளமுடிய தூக்கி எங்க கிளம்புற? அஞ்சு கழுத்துல கட்டி விடு போ. எங்க அண்ணா வந்து நம்ம எல்லாம் ஒழுங்கா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு நாளைக்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு சொன்னா. ஆமா ஆளுக்கு ஒரு பக்கமா கவலைப்படணும். கண்ணு கட்டுமா யாராவது உயர்ந்த ருசிமார்கள். ஏன்னா அந்த மலைகளின் மீது அவங்க தவம் செய்யறதாக எனது தந்தையார் சொல்லியிருக்கிறார். யாராவது வந்தா ஆளும். சோ